ஒரு அசலுக்கான தனி வட்டி 10 ஆண்டுகளுக்கு பிறகு 600ஆக இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அசலானது 3 மடங்கு அதிகரித்தால் 10 வருட முடிவில் மொத்த வட்டித் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ரயில்வே எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா சம் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தனி வட்டி SI = PNR/100. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டிங்கிறது அசல், ஆண்டுகள், ரேட் பர்சன்டேஜ் இது மூணுக்குமே வந்து ஒரு நேர்விகிதத்தில் தான் இருக்கும். நேர்விகிதம் அப்படின்னா என்ன? ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வேல்யூ கம்மி பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வேல்யூ கம்மி ஆகும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து நேர்விகிதம் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வேல்யூக்குமே வந்து நேர்விகிதத்தில் இருக்கும். அப்போ ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு தனி வட்டி வந்து 600 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்டுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாய். அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து அசலானது 3 மடங்காக மாறுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 5 ஆண்டுகளுக்கு வந்து சேம் அமௌண்ட்டு தான் இருந்திருக்கும், அதாவது சேம் அசல் தான் இருந்திருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 300 ரூபாய் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு நமக்கு வந்து 300 ரூபாய் கிடைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து அசல் வந்து 3 மடங்காக வந்து அதிகரிக்குது. இப்போ அசல் வந்து 3 மடங்கு அதிகரிச்சுது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 3 மடங்கு வந்து அதிகரிக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அது போல் 3 மடங்காக மாறி இருக்கும். அப்போ 3 மடங்காக மாறிந்தது அப்படின்னா 900 ரூபாய். இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய். 10 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ வட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னா 1200 ரூபாய். ஆன்சர் வந்து 1200 ரூபாய். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2019 RRB JEE கேட்ட கொஷின் தான். இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து டெய்லியும் வந்து இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக வர கொஷின்ஸாக வந்து நான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.